நேத்து கூட போனேன்ப்பா. எங்கப்பா? பக்கமே மதுரை பக்கம். சரி. போல கூட்டத்தை பாத்துல இன்னைக்கு ஆனா இவங்க ஊரு இளவட்டா. நாரதர வாராருன்னே கூட்டத்தை வாருங்க. பாரு எங்க ஆத்தா மார்களை போற அங்க வாரு. கோயில் அணைச்சாப்புல உட்காருங்க. ஏன் பனி அடிக்கும்டா? இல்லப்பா, அக்கி நட்சத்திரம் நாளைக்கு தான் முடியுது. அதனால சும்மா வெளியே வந்து உட்காருங்க. தம்பி தம்பி ஓடுப்பா, அதெல்லாம் இங்க உட்கார முடியாது. ரோட்ல உட்கார கூடாதா? சரி சரி. அன்பும் அன்பும் ஒருங்கி அமைந்து கல்வி கடலை கலைந்து அமுதம் எடுத்து அது நாட்டுக்கு நல்விருந்து அளிக்கும் கவிவாணர்களுக்கும் தேச தொண்டை சிறந்த தொண்டா கருதும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளியணித்து நடிக்க வந்திருக்கும் உயிர் ஓவிய கலைஞர் பெருமக்களுக்கும் பெருமைக்குரிய பெரியவர்களுக்கும் தயார சிந்தனை உள்ள என்னை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கும் உடன்புற சகோதர சகோதரிகளுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கும் நாடக ரஷ்ய பெருமக்களுக்கும் நாடக தந்தை தவத்திரு சங்கரா சுவாமி ஐயா அவர்களுக்கும் உலகமெனும் நாடகமடியில் என்னை சிரிப்பு நாயகனாக உருவாக்கிய என் குருவின் குரு எலிவனி தங்கவேல் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான பண்பான பாசமான வணக்கம் வணக்கம் வணக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, எல்லாருக்கும் வணக்கம் வச்சாச்சு. முத ஆமா சொணக்கமா வணக்கம் போதுமா? சுரு சுருன்னு வந்தோம்னா போனோம்னு போட்டோம்னு இருக்கணும். ஆமா நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி, கூட்டம் கோமாளி வந்துட்டேன். கூட்டத்தில் யாரு? கூட்டத்துல எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க பாப்போம். எல்லாம் கை தட்டுங்க பாக்கலாம். ஜோரா பார்த்தா ஆட்டாங்களா? ஆட்டா. ஏன்னா ஒருத்தர் கூட என்ன சோகத்துல இருக்கீங்க. உங்க ஊர் பையன் வருவேன் கரெக்டா 1:15 நாங்க வெளியே விடுவோம். ஏன்னா நாரதர் வர்றது அர்த்த ஜாமத்துல வந்து கலக மூட்டிட்டு போவாரு. இப்ப வர முடியாதோ? இப்பெல்லாம் வர விட மாட்டேன். நான் எதுக்கு வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கேன்? எல்லாரும் சிரிக்க வைக்கிறத சத்து பொத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு தானே வந்திருக்கேன். சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கவும் வந்திருப்பேன். ஆமா அப்புன்னா என்ன சும்மாவா? சிரிக்க வைப்பேன் சிந்திக்க வைப்பேன். நீதான் கதாநாயகனே. நான் தான் கதாநாயகன். ஆமா அதனால எல்லாம் ஜோர் என்ன கை தடுக்க பாப்பா. ஆக கைத்தட்ட அனைத்து இரு உள்ளங்களுக்கு மட்டும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். எதுக்கு தட்ட சொன்னேன், ஏன் தட்ட சொன்னேன் தெரிஞ்சு தட்டேன். அண்ணே தெரியாம சொல்லிட்டே நினைச்சிடாதீங்க. இப்படித்தான் பாருங்க, நான் நாடகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி துபாயில இருந்தேன். துபாயில இருந்தா? ஆமா. துபாயில இருந்து நடந்து ஓத்தியா கப்பல்ல ஓத்தியா? இந்த மேல ஒரு ரெக்க வரச்சுக்கிட்டு பறக்கும்ல பிளேன்ல ஓத்தியா சொல்லுவாங்களா? பிளைட் சொல்லுவாங்களா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏரோப்ளைனுங்க. ஏரோப்ளைனா? துபாயில 3 வருஷம் முன்னாடி நாடகத்துக்கு வர முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, எங்க அப்பன் போன் போட்டு அடே கொப்பத்தா சாகர கிடைக்கிறாரா? சாகர முன்னாடி முழிச்சு பார்க்க உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறா. சரி வேமா புறப்பட்டு வரேன்ட்டா. சரி துபாயில இருந்து? ஆமா எங்க அப்பன் சொல்லிட்டேன். தமிழ்நாட்டுல இருந்து துபாய்க்கு போன் பண்றாரு. தமிழ்நாடுனா மதுரை. மதுரை 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 தாங்க. பாண்டிய நாடு. பாண்டிய நாடு. நான் இருக்கேன் துபாயில. சரி சவுதி அரேபியா தாண்டி கிடக்குறேன். சரி எங்க அப்பன் போன் போட்டானே என்னமா தட்டப்பட 30,000 செலவழிச்சு. 30,000? 5 மணி நேரம் டிக்கெட்டுக்கு 30,000. 5 மணி நேரம் டிராவல்ஸுக்கு நானே டிக்கெட் போட்டு தட்டப்பட ஏறி வந்து பார்த்தா சரி பிளைட்டும் கிளம்புச்சுங்க. கீழ இருந்து மேல கிளம்புச்சு. சரி கிளம்புன கொஞ்ச தூரத்துல பிளைட் ஓட்டுற மாலுமி இருக்காருல்ல. மாலுமியா? அது கப்பல்ல மாலுமி. பிளைட்டுக்கு மாலுமி தான் சொல்லுவாங்க, காருக்கு தான் டிரைவர். சரி மாலுமி யாராச்சும் ஒரு ஆளு என்னது பிளைட் அவுட் குதி கேட்டாரு. பிளைட் அவுட் குதிய சொல்லிட்டாரா? அப்படியே ஒரு 10 வாட்டி சவுண்ட் கிடைச்சா நான் பார்த்தேன். ஏன்னா நம்மளதான் சொல்றேன் அவர் போல இருந்தாலு நாரதுக்கு போறேன் என்ன தெரிஞ்சுக்கிச்சு நம்மட்டு. நான் தையா தக்க குதிச்சுக்கிருக்கேன். குதிச்சுட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்தேன் பாருங்க. பொத்து இந்த பொடனில ஒரு அடி ஓட்டியா. பொடனி இல்ல நாத்தாலக்க உட்கார வெண்ண அவன் பிளைட் வைக்க போது பேசுறேன். அவன் பேசுறேன் சொன்னேன். நான் பேசுவேனா? நீ பேச உங்க வீட்டு பிள்ளை இல்ல. நான் பேசுவேனா? நீ பேச பதிலுக்கும் கோத்தா அப்படி இப்படி கேட்டுவிட்டேன். சரி அவன் போட்ட போட்டு நான் பொட்டியை மூடிட்டு உட்காந்துட்டேன். என்ன ஏது கடைசியா கேட்டா பிளைட் வெடிக்க போதியா? யாராச்சும் ஒரு ஆள் வெயிட் தாங்க முடியாம இருக்க பிளைட்னால யாராச்சும் ஒரு ஆள் வெளியே குதிங்கன்னு சொன்னது. யாரு சொன்னது? மாலுமி சொல்லியிருக்காரு. மாலுமி சொன்னது இவன். நான் தையலுக்கு குதிச்சுட்டேன். பைலட். பைலட் மாலுமி கிடையாது, அது இங்கிலீஷ்ல பைலட். இங்கிலீஷ்ல பைலட், தமிழ்ல மாலுமி தான் சொல்லணும். அப்படியா? கப்பல் ஓட்டு மாலுமி தான், பிளைன் ஓட்டு மாலுமி தான். சரி சரியா? இப்படி சொன்னானே
ஒருத்தர் திட்டு தப்புன்னு எந்திரிச்சுக்கிட்டு ரஷ்யா வாழ்க ரஷ்யா வாழ்க ரஷ்யா வாழ்கண்டியா ரஷ்யாவ ஆமா அவன் நாடு சொல்றியா அவன் நாட்ட அவன் நோத்தாளக்க இவதுக்கு இவன் நாட ஐயோ மன்னிச்சுக்கங்க இப்ப உங்க வீட்டு பிள்ளை தெரியாம சொல்லிக்கிருக்கேன் அவன் வாழ்க்கை ரஷ்யா வாழ்க ரஷ்யா வாழ்கன்னு சொல்லி அவன் ஜன்னலுக்குனே இருக்க ஒரு கயர் தொங்குச்சு கயரை பிடிச்சு குதிக்கிறதுக்கு குதிக்கவும் இல்ல நைட்டுக்குள்ள நிக்கல கயிறை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கேன் தொங்குல வரும்ல கயிறு அந்த பாடும் இல்ல அடுத்த வருது அமெரிக்கா வாழ்க அமெரிக்கா வாழ்கன்றியா அமெரிக்கா வாழ்க அமெரிக்கா வாழ்க ஆமா அவன் சொல்ற என்னடா இப்பதான் ஒருத்தன் தப்பு போடுறானே இவருக்கு எந்திரிக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு நானும் உட்கார்ந்துருக்கேன் சரி ஏன்னா என்னதான் புடல எடுத்து பொத்திட்டு உட்காருட்டானே ஆமா கேள்வி திரும்பி அடிப்பாங்கன்ட்டு நான் பொத்திக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன் இன்னொருத்தன் அந்த ரஷ்யான்னு சொன்ன அமெரிக்கான்னு சொன்ன அவனே அவன் ஜன்னல் நேரு பிளைட்டுக்குள்ள இல்லையே வெளியும் குதிக்க இல்லாம கயிறை பிடிச்சு சொத்திட்டு நிக்கிறான் சரி மூணாவது ஒருத்தன் இங்கிலாந்து வாழ்க இங்கிலாந்து வாழ்கன்ட்டு அவன் நாட்டை பேர சொல்லிக்கிட்டு அவன் நின்றுக்கு இருக்கு அவன் ஜன்னலுக்கு நேரம் சரி இப்படியே ஒரு 5 பேரு அவன் ஜன்னலுக்கு நேரம் கயர்ல பிளைட்டுக்குள்ள இல்லாம குதிக்கவும் இல்லாம தொங்கிக்கிட்டு இருக்காங்க ஆமா நான் யோசிச்சேன் என்னடா இவங்களை செய்யறதுன்ட்டு திட்டு தப்புனு நம்ம தமிழ்நாட்டு பொண்ணு ஏன் கூட பின்னாடி ஏறி இருக்கும் பிளைட்ல தமிழ்நாட்டு பொண்ணு 42 சீட் அந்த பிள்ளை சீட்டெல்லாம் கணச்சு வச்சிருக்கல சீட்டெல்லாம் நீங்க ஆள் அப்படியே சின்னஞ்சிறு சிட்டு பொப்பலனா நீ அப்படியே ரொம்ப அவ எந்திரிச்சாலே அண்ணே அண்ணே அடி நோனி மேல கத்தாது அடின்னு என்னடா இப்படி பேசுற என்ன அப்புறம் பேச பிளைட் இருக்குது இந்த முட்டை இருக்கு அத நொண்ணே நொண்ணே என்ன வெளியே வருதா அரைச்சு படுத்து கிடக்குறா இருக்கு அந்த காலத்துல கால் ஏற்கனவே அரைச்சு கிடக்கு இவ கத்துக்கு கால் உடச்சுட்டு வருது நான் என்னமா ஏற்கனவே கேட்கறது எந்திரிச்சாலும் அடிப்பாங்கிட்டு அடி உழுதுமே வாயை பத்திட்டு உட்காந்துட்டு சரி அந்த 5 பேரு என்ன தங்கச்சின்னு கேக்குறாங்க 5 பேருக்கு ஒரே வார்த்தையா என்ன அங்க அமெரிக்காக்காரங்க ரஷ்யாக்காரங்க இங்கிலாந்து மத்த 2 நாட்டுக்காரங்களும் கேட்டானே இந்த புள்ள அண்ணே உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி பிள்ளை குடும்ப குட்டி கூட்டு குடும்பமா இருக்கும் சிறு குடும்பமா இருக்கும் சரி நீங்க யாரும் குதிக்க வேணாம் சரி நான் கல்யாணம் முடியாத கன்னி பொண்ணு யாரு அந்த பிள்ளை சொல்லுது சரி நான் இல்ல நான் கன்னி பையன் நீ கன்னி பையன் ஆமா சரி அந்த பிள்ளை கன்னி பொண்ணுன்னு இவங்க போலாம் ஆத்தே நம்ம பொண்டாட்டிய போய் பாத்துடலாம் ஆத்தே நம்ம மக்களை போய் பாத்துடலாம் சரி நம்ம ஆத்தால போய் பாத்துடலாம் அப்பனை போய் பாத்துடலாம் நம்ம தங்கச்சிய பாத்துடலாம்ட்டு கனவு கண்டிட்டு லூசு முண்டை பையங்க கயிறை விட்டுவிட்டு கையை தட்ட கிளம்பிட்டாங்க கயிறை விட்டுட்டு கையை தட்டுறாங்க ஆமா கையை தட்டு அப்புறம் என்ன நடக்கு காயில் மைங்க மொத்த பேரும் செத்தாங்க தமிழ்நாட்டு பொண்ணு வந்துருச்சா கோனா ஆமா ஏமாத்தினாலா ஏமா அதுக்குதான் ஏன் தட்டுறோம் எதுக்கு தட்டுறோம்னு பார்த்து தட்டணும் கை தட்டுறதா காலுக்கு நடுவில் தட்டிக்கிறாதீங்க பொழப்பு கட்டு போயிடும் ஆமா சரி நாடக கைத்தட்டம் போயிருச்சு சரி இருந்தாலும் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு வித்தியாசம் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் ஆடே அப்பா உங்க காலத்துல ஒரு ஆத்திர அவசரத்துக்கு இந்த இப்படி காட்டிட்டு போவீங்கள எது இப்படி காட்டு இருக்கா மூத்திரம் மட்டும் இல்லைங்க தமிழ்ல பேசணும் போல உங்ககிட்டலாம் அர்ஜென்டா இருக்கும்ட்டு தம்பி என்கிட்ட வந்து கேப்பைய நான் என்ன சொல்லுவேன் சார் ஒண்ணுக்கு போயிட்டு என்ன பையன் என்ன போய் சாருன்னு சொன்னா எனக்கு செருப்பால அடிக்கல பள்ளியிடத்துல படிக்க போல நானு சார்ட்ட அப்படித்தான் கேட்டு போவேன் ஓ அப்படியா ஆமா ஏன்னா தம்பி எங்கிட்டுப்பா போகணும்னு கேப்பைய ஐயா அதோ தெரியுமா சீமகரோட ஆமா அதுக்கு அப்படியே வடக்கா திரும்புங்கன்னுவே சரி திரும்பினா வெட்ட வெளிச்ச காத்தோட்டமா இருக்கு எடுத்துக்கிட்டு எதை யூரின் பேர் அர்ஜென்ட் ஜாமான ஏய் ஒழுங்கா சொல்லு ஏங்க அர்ஜென்ட் போறது எதுங்க அர்ஜென்ட் போறது யூரியனுக்கு எங்கிட்டு போவையா எங்கிட்டு போவா ஒதுக்குப்புறமா போறதால ஆம்பளைக்கு அர்த்தம் ஆமா அந்த காலத்துல ஆமா இந்த காலத்துல அதே பெரியவர் நீங்க ஆமா ஏன்ட்ட வந்து கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா என்ன சொல்லுவேன் ஐயா யூரின் போய் நடந்தால தடக்கு நான் சிப்பா கட்டி இந்த அருக்கியான்னு காட்டிடுவேன் ஆஹா அறிவாளிடா நீ எப்படி இந்த காலத்துல ரொம்ப அறிவாளிடா அதுக்கு அதே அந்த காலத்துல நீங்களுக்கு நீங்க வந்தா நாங்க சீரத்தை குடிச்சா புரியுமா ஆமா உறிஞ்சோட சீரட்டை அப்படி பின்னாடி நீங்க வாரீங்க ஐயோ பெரியப்பா வாரியா ஐயோ மாமே வாரியா ஐயோ
எங்க தங்கச்சி வீட்டுக்காரர் வராரு, ஒளிச்சு வச்சுக்கிருவோம். நாங்கெல்லாம் பீடி சிகரெட் குடிக்கும் போல அப்படித்தான் பெரிய வந்தா ஒதுக்கி வைங்க, ஒதுக்கிடுவோம். சின்ன பையன் ஒதுக்கிற புகை சின்ன பையனா இருக்க போல. இப்ப நீங்க வந்தா நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? நீங்க என்ன செய்வீங்க? நாங்க என்ன செய்வோம் தெரியுமா உங்களுக்குலாம்? தெரியலையே. எதிர்த்தாப்புல வந்தாலும் எதுக்க நின்று பேசினாலும் ஆஹா அருமாடா. இப்ப அப்படித்தாண்டா காலம் இருக்குது. மூஞ்சிக்கு முன்னாடியே ஊதிட்டு போயிருவோம். பிடி குடிக்காதன்னு சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. கேட்க மாட்டோம்ல. அப்படித்தான் குடி. ஏன்னா வாலிப வயசு, உங்க வயசு 40-45 வயசு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பிள்ளை ஆகும் போது வேணாம்டா மயனே, வேணாம் குடிக்காத குட்டிச்சவர் ஆகாதன்னு தட்டி கழிப்போம். ஆமா, ஆனா எங்க அப்பா அப்படி சொன்னது நாங்க கேட்டோமா? கேட்கல. நாசமத்து மண்ணலி ஓட்டமா மண்டையில. அதுக்கப்புறம் அந்த காலத்துல நீங்க ஒரு வீட்டு அட்ரஸ் தெரியணும்னா, முகவரி தெரியணும்னா, சரி ஒரு சின்ன பையனை பார்த்து கேப்பீங்க, தம்பி அந்த பால் ஊத்தியால ஒரு காலத்துல பால் ஊத்தி தெரிஞ்சா இப்ப உட்காந்த வக்கல இருப்பானா? நடக்க முடியாது. அவனை வீட போய் நீங்க பழைய சிநேகிதம் உங்க வீடு, சரி வீடு உங்களுக்கு மறந்து போச்சு. ஏன்னா உங்களுக்கு 60 வயசு, ஆமா அவனுக்கு 40 வயசு, ஆமா அவ்வளவு சிநேகிதன். என்ன 20 வயசு டிஃபரெண்டா? சிநேகிதம் 2 பேரும் 60 ஓஎஃப் காசு வாங்கிட்டு வீட்டுல கிடக்குறீங்க. சரி இடத்த காலி பண்ணாம. ஆமா அவன் வச்சு படுத்து கிடக்குறேன் சிநேகிதன். 60 வீட்டை இடத்த காலி பண்ணணும்னு நினைக்கிறியா? இப்ப இருக்க காலம் அது இல்ல. நீங்க உங்க சிநேகித வீடு என்கிட்ட வந்து கேக்குறீங்க, சரி தம்பி இந்த மாதிரி பால் ஊத்தியால ராமசாமி வீடு எங்கிட்டயா இருக்குன்னு கேப்பீங்க. பால் ஊத்துற ராமசாமி வீடு எங்க? நான் நினைப்பேன் அந்த ஆளுக்கே பால் ஊத்த நேரம் வந்துருச்சு, இவர் வந்து பால் ஊத்துற ராமசாமியை கேட்கிறாரு. பாலத்துல ராமசாமி வரும் கேட்பீங்க, சரி நான் போய் ஐயா வாங்க கூடையே கூட்டு போய் அந்த தெரியும் பாருங்க அந்த வீடு, அந்த வீடு தான் விட்டு வருவேன். நீங்க அப்படியே ஏன்ட்டு நான் வந்து இப்ப இந்த காலத்துல நீங்க வந்து கேட்டா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? என்ன சொல்லுவேன்? அப்படியே உன கை வலிக்கும் பெருசு, கைய கீழே போட்டு நேரா போண்டுவேன். அப்படியே போன கை வலிக்கும். ஆமா கைய கீழே போட்டு நேரா போண்டுவேன். இதுக்குதான் அந்த காலத்துல இந்த காலம் வித்தியாசம்ன்றது. ஆனாலும் நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. எதிர்பார்க்கிறது அவங்க நாரத டக்கு டக்குன்னு முடிச்சு நாரத வர வைப்போமா? டக்கு டக்குன்னு ஓ வேலையை பாரு. டக்கு டக்குன்னு. ஆமா டக்கு டக்குன்னு. சரிங்களா? இந்த நாடகம் எப்படி பார்க்கணும் தெரியுமா? கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா அமைதியா இருந்துடுங்க, சோதர சோதரிய வணக்கம். கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க. பின்னாடி போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க, தட்டியா உத்துக்கிட்டு போகாதீங்க, பின்னாடி போகாதீங்க, தட்டியா உத்துக்கிட்டு போகாதீங்க. இங்க முன்னாடி வந்த மட்டும் வெளியும் வரையில் என்ன நடக்குது பார்த்திருங்க, 2 கண்ணால நாடகத்தை பார்த்திருங்க. சீட்டி அடிக்காதீங்க, சீட்டிங்க சீட்டி 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 அடிக்காதீங்க, சீட்டி தள்ளி கொடுக்காதீங்க, அடிக்காதீங்க, சீட்டி தள்ளி கொடுக்காதீங்க. கண்ணை கட்சி பாட்டு பாட சொல்லி கல்லாட்டவும் பண்ணி கச்சரில கையை கட்டி நிக்காதீங்க, 2 கண்ணால நாடகம் 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. சொன்னா அமைதியா இருந்திடுங்க, சோதர சோதரிய வணக்கம். கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், நாடக கலைக்கு மதிப்பு தரணும், கலைக்கு மதிப்பு தரணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும், தமிழ்நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றணும். இதை விலக்கிடும் கருத்தியில் தங்கவேலன் பாட்டுக்கு வித்தியாசம் இல்லாமல் நடந்துட்டான். இதை விலக்கிடும் கருத்தி தங்கவேலன் பாட்டை கட்டி வித்தியாசம் இல்லாமல் நடந்துட்டான். கண்ணால கண்ணால நாடகத்தை பார்த்திடுங்க, 2 காதால பாட்டுகளை கேட்டிடுங்க. அப்படியே இந்த நாடகத்தை 2 கண்ணால பார்க்கணும், 2 காதால கேட்கணும்ன்றாலும் எல்லாரும் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. கூத்துலையும் கோமாளி வந்துட்டு சரி யாரும் கூட்டுல
குசு குசுன்னு பேசாதீங்க கேட்டுக்கிட்டு. ஆமாங்க. என்னங்க குசு குசுன்னு நினைக்கிறீங்க? குசு வச்சுதான் நான் லட்ச லட்சமா சம்பாதிச்சேன் தெரியுமா? எப்படி தெரியுமா? என் மாமியா இருக்கா? என் மாமியா இருக்காங்களா? இருக்கா. சரி இருக்காங்க. பெரிய குசுனி மிண்ட. பெரிய குசுனி மிண்ட. குசு போட்டா கொசு ஒரு வருஷத்துக்கு வீட்டை பக்கம் தலை வச்சா படுக்காதுங்க. ஏன் மாமியால அவ்வளவு விசேஷம் என் மாமியா போடுற குசு. குசு போட்டா கொசு ஒரு வருஷத்துக்கு வீட்டை பக்கம் தலை வச்சா படுக்காது. இவ்வளவு விசேஷம். சரி ஒரு நாள் இப்படித்தாங்க இன்னொரு மாமியா இப்படி குசு போட்டா கொசுப்புறம் செத்து போனுக்கு காட்டு தீ போல அக்கம் பக்கம் மறைவு ஊரே வந்து கூடி நின்று இருந்தாங்க என் வீட்டு வாசல்ல. நானும் நடந்து போயிட்டு வந்து அசந்து படுத்து கிடந்தேன். என் பொட்டாட்டி வந்து தட்டப்பட்டு எந்திரிச்சு வந்து ஏங்க ஏங்க எந்திரிங்க எந்திரிங்க நம்மளே நம்ம வீட்டு வாசல்ல ஊரே கூடி வந்து ஒண்ணு மண்ணா நிக்கிறாங்க என்ன ஏதுன்னு தெரியலண்டு. நான் பார்த்தேன் தடக்குண்டு என்னமோ ஏதோன்னு பார்த்தா என்னங்க ஏதுன்னு எந்திரிச்சு நான் தடப்பட எந்திரிச்சு வந்து பார்த்தா ஒரே வரவேற்புங்க. வாங்க தம்பி வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. அட வாங்க மச்சான் வாங்கன்னு சண்டைக்காரன் கூப்பிடுறான். யாரோ நேத்தன் சண்டை விட்டா எனக்கு மச்சான்னு கூப்பிடுறானேன்ட்டு நானும் தகச்சு நிக்கிறேன். அவன் சொல்றான் சரி என்னப்பா வேணும் என்னப்பா வேணும் கதைதான்ப்பா வரணும். அதேபடிதான் போக முடியும். சரிங்களா? என் பொண்டாட்டி தட்டப்படம் சொன்ன ஊரே வந்து விசேஷம் பார்த்து நான் வரவேற்பனோன்னு தகச்சு நின்றோன்னு ஊருக்காரன் சொல்றியா தம்பி கோச்சுக்கிறாதீங்க உங்க மாமியார் என் வீட்டுக்கு ஒரு நாள் தூங்க அனுப்புங்கன்னு. நான் என்னமோ ஏதோ தட்டப்படம் வந்து பார்த்தா இதானோட விஷயம்ட்டு வந்துச்சு பாரு கோபம். கண்ட மாதிரி திட்டி விட்டேன் பிடிச்சு. அதுல ஒருத்த மட்டும் ஓடியாந்து காலை கட்டி பிடிச்சுக்கிட்டியா. அண்ணே கோச்சுக்கிறாதீங்க அவங்க வீடாச்சும் ஊருக்குள்ள இருக்கு. என் வீடு ஊருக்கு வெளியே காலாங்கர ஓரத்துல இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் என் வீட்டுக்கு உங்க மாமியார் அனுப்புங்க. ஆனா நான் சொன்னேன் என்னடா நினைச்சுக்கிருக்க என் மாமியார் வீடு வாசல் அவன் ஆளும் பேர் இல்ல அனாதியா நினைச்சேன்னு புத்துன்னு அடிக்கலாம் பார்த்தேன். பாவம் பச்சை பிள்ளை மாதிரி இருந்தியா. சரி விட்டுட்டு திரும்புறேன். திரும்பி இன்னொரு காலம் சேர்த்து கட்டி பிடிச்சிக்கிட்டு நீங்க ஒண்ணு உங்க மாமியார் சும்மா அனுப்புனா 100 ரூபாய் வாடகை வாங்கி அனுப்புங்க. சரி நான் விடுவேனா? இந்த காலத்துக்கு 100 ரூபாய் சம்மந்தி வருமா அப்படின்னு அனுப்பி விட்டேன். சாமத்தி ஆகாது. காப்படி குசு 300 ரூபாய் ஒத்துக்கிட்டேன். காப்படி குசு 300 ரூபாவா? அட தொக்கா மக்கா அவனு யோசிச்சுட்டு அண்ணே கொஞ்சம் குறைச்சுக்கண்ணே முடியாதுடா காப்படி குசு 300 ரூபாய் அவன் சரின்னு ஒத்துக்கிட்டு அவன் ஒத்துக்கிட்டோம் இல்லாம ஊர் ஜனத்தையே ஒத்துக்கிறியா அட்வான்ஸ் வச்சுட்டு போறாங்க ஊருக்காரங்க. 1000 2000 3000 10,000 15,000 மொத்தம் 58,002 ரூபாய் வந்துச்சு. சில்லற காசு சேர்த்து வந்த உடனே நானும் என் பொண்டாட்டி என்ன பல பலன் விடுந்துச்சோ அதோ தெரியுமா முன்னாடி இருக்கு பழசு இருக்கடா போய் 7 முட்டை காண பேரு 3 முட்டை மச்சா பேர் வாங்கி வீட்டுல அடிக்கிட்டேன். அட நீங்க வேற சும்மா இருக்க மாட்டீங்களா? கடைக்காரன் கேட்ட மாதிரி நீங்க கேக்குறீங்க. அவர் சொன்னாரு ஏன்டா தம்பி எனக்கு போட்டி எதுவும் கடை வைக்க போறியாடான்னு. என்னன்னு சொல்ற? அப்படிலாம் இல்ல காணப்பேரு மச்சப்பேரு திண்டா தானே குசு போட தோதா இருக்குன்னு கேட்டுக்கிட்டு சொன்னோடனே அவன் சிரிக்கிறேன் கல்லாண்டு. ஏன்டா குசு போடுறது காணப்பேரு மச்சப்பேருமா இவ்வளவுடா? நீங்க வேற காப்படி குசு 300 ரூபாய் வாடகைக்கு ஒத்துருக்கேன். அப்புறம் குசு வேணும் முடுக்கணும் வரும் இவ்வளவு குசு வேணும்னா அப்புறம் காப்படி 7 மூட்டை காணப்பேரு திங்கணும்ல. அதுல இருந்து ஆடு மேல ஆடி அடிச்சு கோழி மேல கோழி அடிச்சு மாடு மேல மாறி அடிச்சு வீடு வாசல் தோப்பு தோறு ஓகோடு வாழ்ந்துக்கிட்டேன். ஊரை பிடிச்ச கரக நாய பிடிச்ச சூடு போட்ட கதையா? யார பிடிச்ச கரகமா? ஒரே நாளைக்கு 2 இடத்துல அட்வான்ஸ் வாங்கிவிட்டேன். ஒரே நாளைக்கு 2 இடத்துல அட்வான்ஸ் வாங்கிவிட்டேன். ஏதோடு கரை என் மாமியால கைய பிடிச்சிருக்க ஏன் எடுத்தா வரணும் இல்ல இல்ல ஏன் எடுத்தா வரணும் பக்கத்துல வேற காலை பிடிச்சிருக்க இப்படியே மாறி மாறி இருக்க. என் மாமி இப்படி 2 கிழிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் ஒரு மாசத்துல நடக்க அன்னையில இருந்து ரோட்ல ஒன்னாலும் காட்டுல ஒன்னாலும் வீட்டுக்கு போனாலும் இந்த ஒரே மாதிரிதான் மாமியால வாடகைக்கிட்டுவேன். இந்த ஒரேண்டா மாமியால வாடகைக்கிட்டு மானத்தை வாங்குறாங்க. அதனாலதாங்க கூட்டத்தில் யாரும் குசு குசுன்னு என்று கேட்டுக்கிட்டு இந்த நாடகம் நல்ல திறமையான நடித்து இருந்தாலும் எந்நகரம் பொன்னகரமாக விளங்கக்கூடிய நம் நகரில் அருள் பார்த்துக் கொண்டு இருக்கும் ஸ்ரீ பிள்ளை கலைமன் திருவிழாவை முன்னிட்டு இந்த நாடகத்தில் பங்கு பெறும் நாடகங்களை ரசிக பெறும் தெரிந்து கொண்டாலும் புரிந்து கொண்டாலும் சொல்ல வேண்டியது என் கடமை என்று தெல்ல தெளிவாக சொல்ல வந்துள்ளேன். ஸ்ரீ பிள்ளை கலைமன் துணை, ஸ்ரீ மாரியம்மன் துணை, ஸ்ரீ பகவதியம்மன் துணை, திண்டுக்கல் மாவட்டம் வேலச்சந்தூர் வட்டம் மதுரை வடமதுரை ஒன்றியம் குளத்தூர் ஊராட்சி விரால்பட்டி கிராமத்தில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பிள்ளை காளியம்மன், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பகவதியம்மன் கோவில் உற்சவ விழாவை முன்னிட்டு நாடக ஆசிரியர்
மறைந்த மாமேதை கலைமாமணி விருது பெற்ற எழுவனியை சேர்ந்த ஏஎஸ் தங்கவேல் பிள்ளை ஐயா அவர்களின் அருளாசியுடன் நாடகாசிரியர் மதுரை எம் செல்வமணிஸ் அவர்களின் மாணவன் ஐயா நம்மூரை சேர்ந்த விராலிப்பட்டியை சேர்ந்த நம்ம வீட்டில் செல்ல பிள்ளைல சி தனமலன் அவர்கள் அவர் அரங்கேற்ற நாடகம் அது என்ன அரங்கேற்ற நாடகமாம்ல சொல்லவே இல்லை கூட்டு வந்தாங்க வாப்பா நம்ம சின்ன பிள்ளை வந்திருக்கேன் அரங்கேற்ற பண்றாங்க நான் ஒடியான்ட்டேன் ஸ்ரீ குரோரி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 27/5/2024 திங்கட்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் ஸ்ரீ சத்யவான் சாவித்திரி நாளைக்கு போறது நாளைக்கு போறதா நான் நேத்து போயிட்டு வந்தேனே எங்க ஊர் பக்கம் அதான் நினைச்சிட்டேன் ஆக மன்னிச்சுக்காங்க நடைபெறும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் வேண்டும் வெகு சிறப்பாக நடைபெறுவது இந்நாடகத்தில் நடிக்கும் நடிகர் பெருமக்கள் நாடக ஆசிரியர் மதுரை சேர்ந்த எம் செல்வமணிசன் அவர்களின் மாணவன் சித்திரங்குடியை சேர்ந்த பி செல்வ கணபதி இவர்கள் வேலனாகவும் விருத்தராக ஒருத்தராக நடிக்க நீங்க தாங்க திண்டுக்கல்காரர்கள் சந்திக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன், சந்திச்சிட்டேன். அதுக்கு அடுத்த நம்ம திண்டுக்கலை சேர்ந்த அருமை சகோதரி ஆர் அம்பிகா அவர்கள் இவர்கள் மேடையில் வள்ளியாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அமுதமழை பொழியும் அடுத்தபடியாக நாடகாசிரியர் மதுரை எம் செல்வமணிசன் அவர்களின் மாணவன் விராலிப்பட்டியை சேர்ந்த சி தனபாலன் அவர்கள் கலைய பிரிகரா தோண்டி நன்னாசி வழங்க கற்றுக் கொண்டிருக்கிறார். நாரதருக்கு பாட்டு தேர்ந்தெடுத்து வச்சிருக்கீங்க போல. சரி, பப்பன் காமிக் விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. இவர்கள் மேடையில் பப்பனாக நடித்திருந்தும் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளையாக இருந்தாலும் எனக்கும் பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய அன்பு குடும்பத்தார்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக இவர்கள் எல்லாம் பக்க மேளம் அல்ல பக்க மேளங்கள் என்று நிரூபிக்க வந்துள்ள அருமை அப்பா திண்டுக்கலை சேர்ந்த வெங்கடாச்சலம் அவர்கள் இவர்கள் மேடையில் ஹார்மோனியம் பின்பாட்டு
ஏன் எல்லாரும் இப்படி சோகமாவே உட்காந்துருக்கேன்னு தெரியலையே. பப்பன் உள்ள போயிட்டு நேரம் நாரத வெளியே வரவா டான்ஸ் வரணுமா? ஏங்க ட்ரெஸ் மாத்த வேணாமா? அப்படியே வரலாமா? ஒரு சிலையாப்பட்டது மூக்கு மோகம் இருந்தாலும் அழகு முண்டமாக அழகு இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி கோடையடி நந்தி என்று அழைக்கப்படும் அருமை சகோதரர் கே சேகர் அவர்கள் இவரை மணி 6 மணி அனுப்பின் இடியடிச்சு மழை பெஞ்ச மாதிரி இருக்குங்க. இருந்தாலும் எங்களுக்காண்டி சிரிக்கணுமா? ஏன்? அதுக்கு அடுத்தபடியாக பலவத்திய புகழ் ஆமா அருமை சகோதரர் பலபற்ற 3 தப்பட்டை ரவுண்டு பார்த்தவர் திண்டுக்கலை சேர்ந்த ஜீவா அவர்கள் இவருங்க மணியில் ஜீவா என்ற ஏசுநாயகமா சாரி இப்ப மன்னித்துக்கங்க, இளம்பத்தில் அடிக்காம இருக்காங்க அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. ஜீவா என்ற ஏசுநாயகம் இவருங்க மணியில் 6 ரன்.
அருமைக்கு என்ன பரிசு கொடுக்கணும் தெரியல, இருந்தாலும் என்னுடைய வணக்கத்தை வைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக தாய் தந்தையமாக விளங்கக்கூடிய தாளத்தை இசைக்க வந்த அருமையப்பா திண்டுக்கலை சேர்ந்த தாள கலைஞர் வெங்கடேஷ் அவர்கள். இவர்களுடைய சீனன் தாளம். சைன் உங்களுக்கு தப்பு, எனக்கா ஒரே சைன் சப்புன்னு போட்டு, இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் ஒளி ஒளி அமைப்பு கொடுத்த அருமை என்ன அண்ணா சென்ற இடம்லாம் வெற்றி முரசு கொட்டி வரும் காப்பிலிப்பட்டியை சேர்ந்த மித்ரா ஒளி ஒளி அமைப்பு. அதுக்கு அடுத்தபடியாக எங்களை எல்லாம் உங்களுக்கு மட்டும் தெரியப்பட்டோம்ல, உலகம் பூரா தெரிய ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் அருமையண்ணா இறைவா MKR தமிழன் கலாச்சாரம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமையண்ணா பாண்டி அண்ணே. நன்றி, நன்றி கலந்த வணக்கம். என்னென்ன எல்லாரும் பேரும் தெரியாச்சுல, சொல்லுப்பா. உள்ள போலாமா? அது ஆமா, எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இவங்க எப்போ பேரை சொல்லியிருக்கானே, இந்த டான்ஸ் கருப்புல பேரை கூட்டு சொல்லியிருக்கானே சொல்லலையான்னு யோசிக்கிறீங்க. கூட்டு வந்திருக்கா, அது அப்படி நான் விடுவேன். நீங்க பூரா அந்த வெத்தடிதான் அடிச்சுக்கிருக்கானு 5:30 வரைக்கும் எனக்கு தான் சொத்து. தங்க பத்திர தங்கத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க வெத்தடி அடிச்சுக்கிட்டே இருங்க. நாட்டிய தாரகை நடனமை சிங்காரி திண்டுக்கலை கோயம்புத்தூர் கோவை சரளா போல கோவை சித்ரா இவர்கள் டான்ஸ் அண்ட் காமி காலால கோலம் போட்டு கண்ணால ஜாடை காட்டி எங்க போற தடுக்கி பிடிக்கி நடையா நடந்து ஏமா கண்ணு மாமா பொண்ணு ஏமா கண்ணு மாமா பொண்ணு எதை பார்க்கணும் எடுத்தாலும் கொடுத்தாலும் குறையாது மாமா எதை பார்க்கணும் எடுத்தாலும் கொடுத்தாலும் குறையாது மாமா. அந்த மாதிரி நீங்க பரவாயில்ல, மத்தவங்க இறக்கச்சுதான் பாடினாங்க. சரி, நீங்க ஒரு படி பொம்பளை பிள்ளை பேரை சொன்னேன்னு ஏத்தி வச்சு பாரு. ஆனா அந்த பிள்ளை உனக்கு மக வேணுமே, இருந்தாலும் பொம்பளை பிள்ளை பார்த்தா பாடுறீங்க. சரி, நான் யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் என் பேரை சொல்லணும்ல, சொல்லிட்டு போயிடலாமா? நாடக ஆசிரியர் மதுரையை சேர்ந்த M செல்வமணிஷ் அவர்களின் மாணவனாகிய விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி வட்டம் எஸ் வெள்ளாவரத்தை சேர்ந்த R விஜய் அவர்கள் உங்கள் மட்டும் சிரிப்பு நடிகராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் பல பல வேடங்கள் இருக்கு, பார்த்து ரசிக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி சொல்லுப்பா, இந்த நாடகத்தை அமைத்தவர் எங்கள் ஆசான் தான். இந்த நாடகம் இல்ல மத்த எந்த நாடகம் சத்யவன் சகோதரி பவளக்கொடி தூக்கி தூக்கி இன்னும் மதுரை வீரன் என்ற புது நாடகம் வந்து கொண்டிருக்குது. சின்ன கருப்பு பெரிய கருப்பு மகமாயி முத்தாலம்மன் என்று பல நாடகங்கள் உள்ளது. இவர்கிட்ட கொடுங்க, தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சிறந்த நடிகர்களை கொண்டு குறைந்த செலவில் அமைத்து தருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்துல ஸ்ரீ மாரியம்மன் இந்த ஊரை காத்துக்கு இருக்காங்களே, அதை விட இந்த திண்டுக்கல்ல கோட்டை மாதிரின்னு ஒரு அம்மா இருக்காங்களே, அவர் வர்ணிப்போமா? அவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா இல்லையான்னு பாத்துருவோம். அப்ப அம்மா என் பெத்த தாய்மார்கள சரணாளிக்கல ஆத்தால வர்ணிக்கதான் போறேன், சரணம் இழுக்கல வர்ணிக்க போறேன். என்ன பெத்த ஆத்தாக்கள எல்லோரும் சேர்ந்து கொலவ போடுங்கத்தா, கொலவ போடுங்க. எனக்கு கொலவ போட தெரியாதா? அதுக்கு முன்னாடி ஆம்பளை என் சிங்கங்களா கை மட்டி கால் மட்டி போடுறதுக்கு அப்புறம் கையை காலை எடுத்து நின்று நிப்பாட்டி நேரம் உட்காருங்க பாப்பா. அடிப்பு அடிப்பு அடிப்பு. கோட்டை மாதிரி இந்த ஊருக்குள்ள வரணும், அருள் தரணும், பொருள் செல்வம் செழிப்போட நல்லபடியா வாழணும் என்று கேட்டுக்கொண்டு மாதிரி அழைப்போமா? அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோயில் கொண்ட குங்குமக்காரி ஈஸ்வரியே எம்மை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி
இருந்தாலும் இந்த இடத்துல 2 தெய்வங்களாகப்பட்ட மாரியம்மாளும் அந்த பிள்ளை காளியம்மாவும் வந்து அருள் பாலித்திற்காக இந்த நாடகத்துல விடிய காலையில நாடு செலிக்கு நல்ல மழை பெய்யும் தெரிந்து கொண்டாலும் எதுக்கு பாடுறோம் தெரிஞ்சா நாடு மும்பாரி மழை பெஞ்சு 3 போக விளைஞ்சு வீட்டுல கஷ்டம் எதுவா இருந்தாலும் நீங்கணும்ன்றதுக்காண்டி தான் இந்த பாட்டு படிக்கிறோம். சரி சரிங்களா? இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் தெரியுமா? நாடகம் பழமையான நாடகம் இருந்தாலும் நாங்க நடிப்பதெல்லாம் புதுமை என்று கேட்டுக்கொண்டு நாடகம் நடப்பது நன்னாலே நாட்டியம் இருப்பது பின்னாலே நாடகம் நடப்பது நன்னாலே நாட்டியம் இருப்பது பின்னாலே பார்த்து கண்ணாலே நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களாலே நாடகம் நடப்பது நன்னாலே கண்ணாலே நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களால் நாடக நடப்பது நன்னாலே நாடக நடப்பது பழமை நடிப்பதெல்லாம் புதுமை நாடக நடப்பது பழமை நடிப்பதெல்லாம் புதுமை ஜெயிக்கு கிடக்குது திறமை கேட்டு ரசிக்கன பெருமை நாடக நடப்பது நன்னாலே நாட்டியம் இருப்பது பின்னாலே பார்த்து ரசிக்கன கண்ணாலே நாங்கள் முன்னுக்கு வருவது உங்களால் முன்னுக்கு வருவது உங்களால் முன்னுக்கு வருவது உங்களாலே அப்படி என்ன கேட்டுக்கொண்டு நான் உள்ள போயிட்டு நானே என்ன இருந்தா நீங்க பொறுக்க மாட்டீங்க. உங்களுடைய காரியம் ஆகணும்னா நான் உள்ளதான் போகணும். ஏன் காரியம் ஆகணும்? சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்கணும், வர வேண்டியவர்கள் வரணும். நேரம் கடத்தாம நான் உள்ள போயிட்டு வரேன். வரேன் ஐயா ராஜா அங்க கோமாளே ராஜா அங்க கோமாள் ராஜா அங்க கோமாள் ராஜா அங்க கோமாள் கோமாளே. புளியப்பட்டி சேர்ந்த கந்தசாமி அவர்கள், காப்பிலியப்பட்டி சேர்ந்த அருமையண்ணா முருகன் அவர்கள், பிராலைப்பட்டியை சேர்ந்த அருமையண்ணா ராமச்சந்திரன் அவர்கள் இசைக்குழுவை பாராட்டி 100 ரூபாய் படுத்துகிறார்கள். அன்பளிப்பளித்த நல்ல உள்ளத்தில் கலைக்குழு சார்பாக நன்றி வணக்கம். நல்ல வெள்ளிக்கிழமையிலே அம்மா உண்டாசலிலே பாட்டெடுத்தே பெருமை சொல்ல வண்ண பூ தொடுத்தே நீ சூடிக்கொள்ள வெள்ளிக்கிழமையிலே அம்மா உண்டாசலிலே பாட்டெடுத்தே பெருமை சொல்ல
நான் இருக்க நீ இருக்க கவலைகள் ஏது நல்ல வெள்ளை கிழமையிலே அம்மா உல்லாசனிலே பாட்டெடுத்தே உன் பெருமை சொல்ல தொடுத்தே நீ சோடி கொள்ள அடியம்மா உம்மகனானே அடியம்மா உம்மகனானே நல்ல வெள்ளை கிழமையிலே அம்மா உல்லாசனிலே பாட்டெடுத்தே பெருமை சொல்ல மன்ன பூ தொடுத்தே நீ